அப்போஸ்தலர் 20:28 வாசிங்க. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆமென். இப்போ அப்போஸ்தலர் 20:28 கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட திருச்சபை. அப்போ எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தறினார் என்று கர்த்தருடைய வேதம் கர்த்தருடைய அந்த கர்த்தத்துவத்தை குறித்தும் சபையில் அவருடைய அதிகாரத்தை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவனுடைய சபை, தேவன் எஜமானராக இருக்கக்கூடிய சபை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போ கடந்த நாட்களில் நம்ம சில காரியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். இதில் கடந்த வாரத்தில் கூட தேவனுடைய சபை தேவ சித்தத்தை செய்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். அது ஒரு ஜெபிக்கிற சபையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்த்தோம். தொடர்ச்சியாக சபையானது ஒரு ஜெப ஜீவியம் இல்லாத ஒரு சபையாக இருக்குமானால் அந்த சபையானது நிச்சயமாக ஒன்றுமில்லாமல் போய்விடும். அநேக சபைகளிலே இன்றைக்கு ஏன் சபைகள் ஜீவனற்றவைகளாய் காணப்படுகிறது என்று சொன்னால், அவைகள் ஜெப ஆலயங்களாய் இருப்பதற்கு பதிலாக அவைகள் பொழுதுபோக்கு மையங்களாக மாறிவிட்டன. இது பரிதாபகரமாக இருந்தாலும் கூட பல நேரங்களில் எப்படியாவது நேரம் கடந்து போக வேண்டும் என்பது ஜனங்களுடைய விருப்பமாய் மாறுகிறது. ஏன் ஜனங்கள் எப்பொழுது முடியும் என்று கவலைப்படுகிறார்கள்? அவர்கள் தேவனோடு இருக்கிற உறவை அவர்கள் சந்திக்கவில்லை. அதனால்தான் இந்த நாளிலும் கூட நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற காரியங்களை நாம் கேட்போமானால் அது நலமாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். தேவனோடு இருக்கிற ஒரு உறவை, ஜெபம் இல்லாத ஒரு மனிதன் தேவனோடு உறவில் இருப்பான் என்பதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு வேதத்தை குறித்த அறிவு இருக்கிறது. ஒருவேளை முன்னாட்களில் இருந்ததை விட அவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கிறது. பல உபதேசங்களை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு விதமான வேதத்தை குறித்ததான ஆழங்களை போதிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் உபதேசங்களை கேட்கிறார்கள். பல புஸ்தகங்களை வாசிக்கிறார்கள். அன்றைய நாட்களை பார்க்கலும் கடந்த காலங்களை பார்க்க இந்த நாட்களிலே வேதத்தை குறித்து அறிந்து கொள்கிற அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஓரளவுக்கு அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்தை அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆகிலும் ஏன் அவருடைய ஜீவியத்திலே ஜீவன் இல்லை, ஏன் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் இல்லை, சபையானது அவர்களை உயிர்ப்பிக்க ஏன் முடியவில்லை என்று சொன்னால், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவர்கள் எவ்வளவுதான் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டாலும் சரி, அறிந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையிலே தேவனோடு இருக்க வேண்டிய உறவானது, அதாவது ஜெபமானது அவரிடத்தில் இல்லாத வரைக்கும் ஒரு மனிதன் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவது, நீங்க எவ்வளவு வேணாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். ஆனால் எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் சரி, அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஜீவனுள்ளதாய் மாற வேண்டுமானால், அது வல்லமையுள்ளதாய் மாற வேண்டுமானால், அவருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய் இது மாற வேண்டுமானால் அங்கு ஜெபம் இருக்க வேண்டும். ஏனெனில் ஜெபிக்கிறவன் தான் தேவன் தம்முடைய சித்தத்தை என்னில் நிறைவேற்றும் என்று நிற்கிறான். ஜெபிக்காத ஒரு மனிதன் தன் சுய சித்தத்தினுடைய நடக்கிறான். அவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது போல கர்த்தருடைய வேதத்தையும் அறிந்திருக்கிறான். வேதத்தை வாசிக்கிறான், வேதத்தை படிக்கிறார்கள், வேதத்தை குறித்ததான சில காரியங்களை புரிந்து கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் என்ன செய்யறாங்க, சில காரியங்களை அறிந்திருக்கிறார்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். யார் கீழ்ப்படிந்தார்கள்? எவர்கள் வேதத்தில் நீங்கள் வாசிப்பாங்க, எவர்கள் தேவனோடு நெருங்கிய உறவில் இருந்தார்களோ, எவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தார்களோ அவர்கள் தான் அதற்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நமக்குள்ளாக ஆவியானவர் இருக்கிறார், எல்லாம் சரிதான். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிந்த அநேக பிள்ளைகள் ஏன் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை? ஏன் அவருடைய கிறிஸ்தவ ஜீவியம் வெற்றிகரமாய் மாறவில்லை? ஏன் அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறாதபடி இந்த உலகத்துக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் தேவ சித்தத்தை தங்கள் வாழ்க்கை நிறைவேற்ற ஒப்புக் கொடுக்காததுக்கு காரணம் ஜெபமின்மை. அதனாலதான் அவர்களுக்கு தேவனோடு உறவு இல்லை. தேவனோடு உறவில்லாதவன் தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது. வெறும் எழுத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அவன் வாசித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் உயிர்ப்பிக்க முடியாது. உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எப்பொழுது அவனுக்குள்ளா இருந்து இயங்க முடியும்? ஆவியானவர் இயக்க வேண்டும். ஆவியானவர் எப்படி? ஆவியானுடைய சத்தத்துக்கு அவன் கீழ்ப்படிய வேண்டும். அப்படியானால் அவன் தேவனோடு தொடர்பு கொள்கிற பொழுதுதான் அது நடக்கும். இன்றைக்கு அநேகருடைய ஜீவியங்கள் ஜெபமற்றதாய் மாறிவிட்டது. அதனாலதான் இன்றைக்கு சபைகளில் ஏன் ஜனங்கள் வருகிறார்கள் போகிறார்கள், நீங்கள் நன்றாய் கவனித்து அவர்கள் எவ்வளவு வேதத்தை அறிந்திருக்கார் என்பதல்ல, அவர்கள் எவ்வளவு ஜெபிக்கிறார் என்பது முக்கியம். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ற தேவ மனிதன் இப்படியாய் சொல்லுகிறார், a prayerful church is a fruitful church. எது ஒரு ஜெபிக்கிற சபையோ அதுதான் கனியுள்ள சபையாய் மாறும்.
அப்பொழுது ஏன் கனியற்ற ஜீவியங்கள், ஏன் அநேக பிள்ளைகளுடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கனியற்ற ஜீவியங்கள் காணப்படுகிறது? ஏன் கர்த்தருக்கு பிரியமற்ற ஜீவியங்கள் காணப்படுகிறது? ஏன் கர்த்தரோடு இணைந்து வாழ முடியாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? அதற்கு காரணம், அவர்கள் என்ன செய்யவில்லை? தேவனை பிரியப்படுத்தவில்லை. அவர்கள் தேவனை பிரியப்படுத்தாததினால்தான் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டுமானால், நீங்கள் ஒரு கனியுள்ளவர்களாய் மாற வேண்டுமானால், நீங்கள் எந்த சபையில் வேணாலும் அங்கத்தினராயிருங்கள், ஆனால் நீங்கள் இருக்கிற சபையிலே நீங்கள் கனியுள்ளவர்களாய் மாற வேண்டுமானால், அவருடைய வருகையிலே நீங்கள் அவரை சந்திக்க வேண்டுமானால், உங்கள் ஜெப ஜீவியம் மாற வேண்டும். உங்கள் ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது தேவ சித்தத்தை நிறைவேற்ற உங்களை அர்ப்பணிக்கக்கூடியதாக, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற உங்களை ஒப்புக் கொடுக்கக்கூடியதாக அது காணப்படுகிறதா? இன்றைக்கு கர்த்தராகிய தேவன் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆதி திருச்சபைக்கும் சமகால திருச்சபைகளுக்கு இருக்க வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்வோமானால், நாம் ஜெபிக்க வேண்டிய தீவிரமான காரியம் என்னதென்பதை நாம் அறிந்து கொள்வோம். எழுப்புதல் என்பது வெறும் வேத அறிவிலே வருவதில்லை, அது முழங்கால்களில் இருந்து புறப்பட வேண்டும். இன்றைக்கு வேத அறிவுக்கு பஞ்சமில்லை, வேத பண்டிதர்களுக்கு பஞ்சமில்லை, வேதத்தின் ஆழங்களுக்கும் பஞ்சமில்லை, அகலத்துக்கும் பஞ்சமில்லை, நீளத்துக்கும் பஞ்சமில்லை, உயரத்துக்கும் பஞ்சமில்லை, ஜபத்துக்குத்தான் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. ஆதி திருச்சபை இதிலே ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டது. வாசியுங்கள், அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசியுங்கள். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாயிருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். நீங்க கர்த்தருடைய வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. ஜெபம் என்பது எவ்வளவு அவசியம். ஆதி திருச்சபைக்கு நமக்கும் இருக்க வித்தியாசம் என்ன? அன்றைக்கு சபையிலிருந்த விசுவாசிகளுடைய நிலையும் இன்றைய சபையின் விசுவாசிகளுடைய நிலைகளை கவனிப்போம். அன்றைய சபையின் விசுவாசிகள் ஜெபிக்கிறவர்கள், இன்றைய சபையின் பெரும்பாலான விசுவாசிகள் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள். ஊழியங்களிலே இருக்கக்கூடிய தவறுகளை கண்டுபிடித்து விடுவார்கள். ஏன்னால் அவர்களுக்கு வேதத்தை குறித்த நன்ற அறிவு இருக்கிறதுனால பலருக்கு நன்றாய் அந்த வசனத்தின்படி இல்லை, இந்த வசனத்தின்படி இல்லை, இதெல்லாம் சொல்ல தெரிந்த அவர்களுக்கு இதையெல்லாம் மாற்ற வேண்டிய தேவனிடத்தில் தன் முழங்கால்களை முடக்கி அவரிடத்தில் சொல்றதுக்கு மட்டும் நேரம் இருக்காது. அதனால தான் எதுவுமே மாறல. எழுப்புதல் வராதுக்கு காரணம் ஏன்னா ஜெபிக்க வேண்டிய சபை குறை சொல்லுகிறதா மாறிடுச்சு. அன்றைய நாளில் சபையின் தலைவர்கள் பிடிக்கப்பட்டு விட்டார்கள், சபையின் தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள். காரணம் கண்டுபிடிக்கல. எதை செஞ்சதுனால இவர் செத்து போனார், இவரும் போகட்டும் அப்படின்னு நிற்கல. ஆதி திருச்சபை ஒரு மரணம் நடந்து விட்டது, யாக்கோபை கொன்று விட்டார்கள். ஏரோது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு எதிராக எழும்பி விட்டார்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எழும்பி விட்டார்கள். இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு சபை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மிஷனரிய ஊழியங்கள் கடினமான சூழ்நிலைக்கு நிறைய தள்ளப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ ஊழியம் முற்றிலுமாய் முடக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நெருக்கமான காலகட்டங்களிலே மதம் ஒரு வியாபாரமாக, மதம் இன்றைக்கு அரசியலாக மாறிவிட்ட இந்த காலகட்டங்களிலே தேவ பிள்ளைகள் தங்கள் முழங்கால்களை முடக்க வேண்டிய தேவ பிள்ளைகள் முழங்கால்களை முடக்காததினால்தான் சத்துரு எழும்பி நின்று கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிறவனை கண்டுதான் பரலோகம் நடுங்குகிறது, வேத அறிவு உள்ளவனை கண்டல்ல. அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும், ஜெபம் தாழ்மையை கொண்டு வரும். ஜெபிக்கிறவன் முதல்ல தன்னை பார்க்கிறான், ஜெபிக்கிறவன் முதல் தன்னை மாற்றுகிறான், ஜெபிக்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கிறான், ஜெபிக்கிறவன் அவருடைய சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறான், ஜெபிக்கிறவன் அவருடைய சித்தத்தை செய்ய தன்னையே ஒப்பு கொடுக்கிறான். இன்றைக்கு பரலோகம் கலிகூரவும் நரகம் நடுங்க வேண்டுமானால் ஆதி திருச்சபைக்கு நேராய் நாம் திரும்ப வேண்டும். அன்றைக்கு அதுதான் நடந்தது. சாத்தான் இதோ அதிகாரத்தை எழுப்பினான். அன்றைக்கு இருந்த ஏரோது ராஜா மக்களை திருப்திப்படுத்தவும், யூத ஜனங்களை திருப்திப்படுத்தவும், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ராஜாங்க உபத்திரவம் என்று இது அழைக்கப்படுகிறது. அதுவரைக்கும் மதவாதிகள் அவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்தார்கள். யூத மதவாதிகள், பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஒரு கூட்டமாக எழும்பி, இதோ பிரதான ஆசாரியர்கள் எழும்பி கிறிஸ்தவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருந்த நாட்கள் முடிந்து, இதோ அடுத்து ராஜாங்க ரீதியான உபத்திரவத்தை அவர்கள் கட்டவிழ்த்தார்கள். இப்பொழுது ராஜாக்களை தங்கள் அதிகாரத்துக்கு கொண்டு, அதிகாரத்தில் இருக்கிற ராஜாக்களை தங்கள் கைவசப்படுத்தி கொண்டவர்களாய் அதிகாரத்தை கொண்டு இன்றைக்கு உபத்திரவங்களை கட்டவிழ்க்க ஆரம்பித்து விட்டார். உபத்திரவம் கட்டவிழ்க்கப்பட்ட பின்பதாக முதலாவதாக என்ன நடக்கிறது? தேவ பிள்ளைகளுக்கு எதிரான வழக்குகள் தொடுக்கப்படுகிறது, அவர்கள் சிறையிலே தள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற பொழுது சபையே ஏன் மௌனமாய் இருக்கிறது? ஏன் மௌனமாய் இருக்கிறாய்? இன்றைக்கு நாமே
நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். என் சகோதரன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமா என்று பக்தன் சொல்லுகிறார். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலை இன்ன போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று கர்த்தர் சொல்லுகிற பொழுது அதை அறியோம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கு திரளாய் எழும்பிவிட்டது. இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, ஆதி திருச்சபையிலே இப்படிப்பட்ட உபத்திரவம் கட்டவிழ்க்கப்பட்டு இதோ யாக்கோபு கொலை செய்யப்படுகிறார். பிரதான 3 சீசரில் ஒருவராய் இருந்த யாக்கோபு கொலை செய்யப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்ததாக தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் சபையை தூண்ட ஆரம்பிக்கிறார். சபை அப்படியே இருந்து விடவில்லை. பேதுருவை எடுத்து கொலை செய்வதற்கு நாட்களை குறித்து விட்டார்கள். சபை முடிவு செய்கிறது, நாங்கள் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம், அவரை விட்டு கொடுக்க மாட்டோம். தீவிரமாக எழும்புகிறார்கள். எழும்பி சபையானது இப்பொழுது எழும்ப ஆரம்பிக்கிறது. எழும்பி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஊக்கமாய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஊக்கமாய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். ஜெபத்தை தீவிரப்படுத்தினார்கள். நடந்த காரியம் என்ன? அந்த 6வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 6லிருந்து 12 வரைக்கும். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினால் கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தப்படியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது சபையிலே உபத்திரவம் கட்டவிழ்க்கப்பட்டு விட்டது. சபை என்ன பண்ணுகிறது? தீவிரமாய் ஊக்கமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. ஊக்கமான ஜெபம். அங்கு அவர்கள் விடாமல் போராட ஆரம்பிக்கிறதான் முதலாவது நாம் பார்க்கிறோம். ஜெபத்தின் வல்லமையை ஆதி திருச்சபை நன்றாய் அறிந்திருந்தது. அவர்கள் ஜெபத்தின் மகிமையை அறிந்திருந்தார்கள். முதலாக உபத்திரவம் உருவாக்கப்பட்ட பொழுது அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்திலே அந்த 31வது வசனம் 30-31 வாசியுங்கள். அப்போஸ்தலர் 4:30-31. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அப்ப முதல்ல உபத்திரவம் வருது. உபத்திரவம் வந்த பொழுது அங்கேயும் உபத்திரவம் தான். கூட்டிக் கொண்டே அடிக்கிறார்கள். எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 17 தொடங்க. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ? நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டுவிட்டார்கள். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும்
பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே, அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையையும் முன்குறித்தவைகள் யாவையையும் செய்யும்படி ஏரோது பொந்தியு பிலாத்துவும் புறஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆமென். இங்கே அதான் ஏன் இது நடந்தது. முதலாவதாக மத ரீதியான ஒரு உபத்திரவம். அந்த பிரதான ஆசாரியர்கள் அவரை கொண்டு போகிறார்கள், அவர்களை மிரட்டுகிறார்கள், முதலாவது எச்சரிக்கிறார்கள், சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடாது, சத்தியத்தை சொல்லக்கூடாது என்று மிரட்டுகிற பொழுது அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், சங்கீதம் 2வது அதிகாரத்தை அவர்கள் மேற்கோள் காட்டி ஜெபிக்கிறார்கள். ஆமாண்டவரே, புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விரோத காரியங்களை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டம் கூடினார்கள் என்றும். அப்போ எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது அது திருச்சபை என்ன செய்கிறது என்று சொன்னால், எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது ஜெபிக்கிற சபையாக இருந்தது. காரியங்களை கண்டு முடங்கி போகிற பயப்படுகிற சபையாய் அல்ல, புதிய வழிகளை தன்னுடைய அறிவை வைத்து கண்டுபிடிக்கிற ஒரு சபையாய் அங்கு காணப்படவில்லை. புதிய புதிய நூதனமான வழிகளையும் ரொம்ப டெக்னிக்கலாக செயல்படக்கூடிய வழிகளையும், ஏன்னா அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அது முழங்கால்களை முடக்காது, அது தன் முழங்கால்களை தேய அனுமதிக்காது, அது தன் கன்னங்களிலே தண்ணீரை ஓட விடாது, அது தேவனுடைய சமூகத்தில் திறப்பென நின்று போராடாது, அது எப்பொழுதும் தன் அறிவை சார்ந்து கொள்ளும். அவர்கள் ஞானிகள் என்று சொல்லியும் தங்களை பைத்தியக்காரர்களாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய ஞானம் தேவனுடைய பைத்தியமாயிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வல்லமை இங்கே ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் பயமுறுத்தல் நீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி அற்புதம் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் அடையாளம் நடக்கும் அனுக்கிரகம் செய்யும் என்றவரே என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த பொழுது மறுபடியும் சுவிசேஷத்தின் வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். சபையிலே ஜனங்கள் அநேகமாய் சேர்க்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 5, 14, 15, 16. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலுமிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லோரும் குணமாக்கப்பட்டார்கள். ஜபித்த ஜபம் இங்கு பதிலளிக்கிறது. என்ன நடக்குது? தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது. அப்போ 12வது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் கைகளினாலே அநேக அடையாளங்கள் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடம் அதிகமாய் சேர்க்க திரளானவர்கள் வந்தார்கள் சபைக்குள்ளாக. எதனால? அவர்கள் புத்திசாலித்தனமான அறிவுள்ள, அவர்கள் தங்களுடைய அறிவை கொண்டு மிக ஞானமான திட்டங்களை வகுக்கவில்லை. அவர்கள் தங்கள் முழங்கால்களை முடக்கினார்கள். அவர்கள் தேவ சமூகத்தில் போய் நின்றார்கள். எல்லா சூழ்நிலைக்கு கர்த்தர்ட்ட பதில் இருக்குது. எல்லா சூழ்நிலையும் உடைப்பதற்கு கர்த்தருக்கு வல்லமை இருக்கிறது. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூடினால் பரலோகத்திலிருந்து வீற்றிருக்கிறவர்களை பார்த்து நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். குயக்களத்தை போல அவர்களை நொறுக்குவார். இதெல்லாம் நடக்கணும்னா முழங்கால்களை முடக்குகிறவர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அப்ப தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. திரளானவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். மறுபடியும் அவர்களை கூப்பிடுகிறார்கள், அடைத்து வைக்கிறார்கள். தேவ தூதன் அங்கு விடுதலை ஆக்குகிறதை பார்க்கிறோம். தேவ தூதன் அங்கு விடுதலை ஆக்குகிறார். அங்கும் ஒரு கர்த்தருடைய தூதன் விடுதலை ஆக்குகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்கள், அப்போஸ்தலர் 5வது 40 வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி
இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். ஆமென். இங்க உபத்திரவம் வந்துச்சு, அடுத்த உபத்திரவம் அப்படியே குறைஞ்சிரல, பயந்திரல. அவர்கள் மறுபடி கர்த்தருடைய வார்த்தை அறிவிக்கிறார்கள். தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, நெருக்கங்கள் அதிகரிக்கிறது, அவர்களை உபத்திரவப்படுத்துகிறார்கள். இந்த வேளையிலே அவர்கள் தீவிரமா என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஜெபிக்கிறார்கள். மறுபடி என்ன நடக்குது? அவர்கள் மறுபடியும் சிறைச்சாலையிலே வைக்கிறார்கள். சிறைச்சாலையில் வைக்கிற தேவ தூதன் அவர்களை விடுதலையாக்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் அந்த ஆதி நாட்களிலே தேவ தூதர்கள் இணைந்து நின்றார்கள். இன்றைக்கு எங்கே தேவ தூதர்கள்? ஜெபிச்சாதான் தேவ தூதர்கள். தேவனுடைய வேலையாட்கள், ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம் அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படுகிற பணிவிடை ஆட்கள். தேவனுக்காக தேவனுடைய பணிவிடை ஆட்களாய் அவர்கள் ரட்சிப்பின் வல்லமையை வெளிப்படுத்தும்படி இங்கே தேவனால் அனுப்பப்பட வேண்டியவர்கள் தான். அவர்கள் அன்றைக்கு புறப்பட்டவர்கள் இன்றைக்கு இல்லாமலா போய்விட்டார்கள்? இன்றைக்கு இருக்கிறார்கள். ஜெபிக்காம அவர்கள் வருவதில்லை. ஜெபிச்சா தானே தேவன் அனுப்ப முடியும். அப்போ புறப்பட்டவன் அவர்கள் பயந்தார்கள், அன்றைக்கு நடுங்கினார்கள், ஒன்று செய்ய முடியவில்லை. அவர்கள் உபத்திரவத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் மறுபடியும் தைரியமாய் கர்த்தரை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஸோ இதெல்லாம் நடந்த பொழுதுதான் மறுபடியும் உபத்திரவம் அடுத்த கட்டத்துக்கு கடந்து போகிறது. இப்பொழுது அவர்கள் தங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று சொன்ன பொழுது அதிகாரத்தை கைகளில் எடுத்துக்கொண்டார்கள். அதிகாரத்தில் இருக்கிறவர்களை தங்கள் கைவசப்படுத்தி கொண்டு உபத்திரவங்களை கட்டவர்களுக்காக தான் அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த உபத்திரவத்தின் நடுவில் அவர்களுடைய ஜெபம் எப்படிப்பட்ட விளைவுகளை உண்டாக்கினது என்றால், தேவ தூதன் புறப்பட்டான். தேவ தூதன் புறப்பட்டு அங்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்ததை பார்க்கிறோம். பேதுரு மறுபடியும் விடுதலையாக்கப்படுகிறான். ஜெபிக்கிற வாசலிலே வந்து அங்கு நின்று கொண்டிருக்கிற பேதுரு வாசல் கதவை தட்டின போது ரோதை என்னும் பெண் ஒற்று கேட்க அங்கு வந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது 13வது வசனத்தில். எல்லாரும் ஜெபம். அந்த 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் இப்படி நிச்சயித்து மாற்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் பேர் இல்லை, அநேகர். யாரோ 4 பேர். இன்னைக்கு ஜெப கூட்டம்னா அநேக திருச்சபைகளின் பரிதாபம் என்னன்னா, ஜெபிக்கிறதுனா 4 பேர் தான் இருப்பாங்க, ஒரு 10 பேர் தான். மற்றவர்களெல்லாம் வேதத்தை கேட்பார்கள், ஆராதிப்பார்கள், ஜெபிக்க மாட்டார்கள். இவர்களால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இது ஒரு பிரயோஜனம் இல்லை. வேறு இல்லாத மரம் ஈஸியாக சாஞ்சிரும். அதனால தான் இன்றைய நாட்களிலே தேவனுடைய வல்லமை ஏன் கட்டவிழ்க்கப்படலைன்னா, அந்த நாட்களின் ஜெபத்துக்கும் இந்த நாட்களின் ஜெபத்துக்கும் இருக்க வித்தியாசம் தான். பெரிய வித்தியாசம் என்னன்னா, ஒரே வித்தியாசம், ஜெபம். இங்க அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஜெபத்தின் வல்லமை என்ன? தேவ தூதனை அது புறப்பட பண்ணினது. யார் ஜெபித்தது? சபையார், விசுவாசிகள். இன்றைய பரிதாபகரமான நிலை என்ன? யாராவது ஒருத்தர் இவங்களுக்கு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜெப அழைப்புக்கு எங்கெங்கெல்லாம் நம்பர் கிடக்குதோ அங்கெல்லாம் அடிச்சு எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். கவலைக்கிடமா இருக்குது. இவர்களுக்கும் தேவனுக்கும் எந்த சம்மந்தம்? ஏன்னா இவர்கள் ஜெபிச்சா தேவன் கேட்கறதே இல்லை. ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஒரு காரியம் இருக்குது, ஜெபிக்கிறதுங்கிறது இல்லை. பலருடைய வாழ்க்கையே எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்னொருத்தருடைய ஜெபத்தில் தான் சிலருடைய உயிர் ஜீவியமே இருக்குது. ஜெபிச்சா தான். இவருடைய முழங்கால்களிலிருந்து ஒன்றையும் பெறுவது இல்லை. தங்களுக்காகவே ஒன்றையும் பெறாதவர்கள் மற்றவர்களுக்கு எதை பெற்றுக் கொடுக்க போகிறார்கள்? ஆதி திருச்சை அப்படி அல்ல. அவர்களுடைய ஜெபங்கள் சிறைச்சாலையை அசைத்தது, சிறைச்சாலையின் கதவுகளை அசைத்தது. அவர்களுடைய ஜெபங்கள் சங்கிலிகளை அருந்து போக பண்ணினது. இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்கள் எத்தனை பேருடைய சங்கிலிகளை அவிழ்த்தது? எத்தனை பேருடைய கட்டுகளை அவிழ்த்தது? எத்தனை பேருடைய நுகத்தடிகளை முறித்தது? கட்டுண்டவளை கட்டவிழ்க்கவும் சிறைப்பட்டவளை விடுதலையாக்கவும் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தின்படி உங்களுடைய ஜெபங்கள் என்ன மாற்றங்களை உருவாக்கினது? இந்த கேள்விக்கு ஆன்சர் இருந்துச்சுன்னா உங்கள் ஜெபஜீவியம் சரியாக இருக்குன்னு. ஆன்சர் இல்லை அப்படின்னா உங்கள் ஜெபஜீவியம் செத்து போயிருக்குன்னு அர்த்தம். அது உயிர்ப்பிக்கப்படணும். மேலோட்டமாக அப்படியே யாருக்கும் எந்த இதுவும் இல்லாமல் அப்படியே கஷ்டம் இல்லாமல் அப்படியே சும்மா அழகாக ஜெபிச்சுட்டு போகிற ஆட்களை குறித்து சாத்தான் பயப்படுறதில்லை. அவனை எதிர்க்கிற ஆளுகளை குறித்து தான் பயப்படுறான். ஜெபிச்சா நெருக்க வருது, நல்லது. அப்போ தான் சரியாக ஜெபிக்கிறீங்கன்னு அர்த்தம். சாத்தான் நடுங்கணும், சாத்தான் எதிர்க்கணும். திரும்பி எதிர்த்து நில். அதை தான் கர்த்தர் சொல்கிறார். எதிர்த்து நில். விசுவாசத்தில் உறுதியாக இருந்த அவனுக்கு எதிர்த்து நில். எதிர்த்து நிற்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு. பிசாசுக்கு எதிர்த்து நில். ஜெபம் அதை செய்யும். ஜெபம் விசுவாசத்தை உயிர்ப்பிக்கும். ஜெபம் தேவனுக்கு கீழ்ப்படிய வைக்கும். அப்போ நின்றா சாத்தான் ஓடுவான், சாத்தான் தோற்கடிக்கப்படுவான். இங்கே சாத்தானுடைய திட்டம் அதிகாரங்களை கொண்டு வந்தது. ஆனால் தேவனோ தம்முடைய திட்டத்தை விசுவாசிகளை கொண்டு நிறைவேற்றினார். தேவன் வல்லமை உள்ளவர். எந்த காலத்திலையும் தேவன் தான் வல்லமை உள்ளவர். சாத்தானுக்கு அதிகாரங்கள் தேவை, தேவனுக்கு தன்னை விசுவாசிக்கிறவன் தேவை. அவன் யார்? ஜெபிக்கிறவன். தன் முழங்கால்களை முடக்கி ஊக்கமாய் ஜெபிக்கிறவன். தேவ சுத்தம் நிறைவேறும்படியாக அவரை அமர்ந்திருக்க விடாமல் போராடுகிறவன். யாக்கோபை போல தனக்காக அல்ல, பவுலை போல
தேசத்திற்காக திறப்பிலே நின்று போராடுகிறவன். நான் ஜெபத்திலே போராடுகிறது, நீங்களும் என்னோடு போராடுங்கள் என்று சொல்லுகிறவன். அவன் ஜெயிக்கிறான். பேதுருவை அவர்கள் திட்டமிட்டார்கள், பேதுருவை கொன்று விட்டால் எல்லாம் முடிந்தது. கர்த்தர் பேதுருவை விடுதலையாக்கி கொண்டு வந்து நிறுத்தினார். ஒருவனை இரத்த சாட்சியாக கர்த்தர் அனுமதித்தாலும் இன்னொருவன் விடுதலையாக்கப்பட்டதுக்கு பின்பதாக வெறும் தேவனே இறங்கி அங்க வந்துடல, முதலாவது தேவ தூதன் அனுப்பப்பட்ட. இப்பொழுது சபை பெருகிருச்சு, சபை வளர்ந்துருச்சு. இப்பொழுது அப்போஸ்தலர்கள் மாத்திரம் ஜெபிக்க வேண்டியதில்லை, சபை ஜெபிக்கிற சபையாக மாறிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அங்க தலைவர்களை அவர்கள் விடுதலை ஆக்கினார்கள். பேதுருடைய ஜெபம் இங்க எந்த விடுதலை கொண்டு வரல. ஏன்னா பேதுரு தூதன் போய் எழுப்பும் போது பேதுரு தூங்கி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு சாட்டிஸ்ஃபை ஆயிட்டார். பேதுருக்கு ஓகே, அவருக்கு கிட்டத்தட்ட எல்லா ஊழியமெல்லாம் நம்ம செஞ்சிருக்கிறோம், நம்மளால முடிஞ்ச ஊழியத்தை செஞ்சிட்டோம், ஒருவேளை நம்முடைய நாட்கள் முடிஞ்சிருச்சு போல இருக்குன்னு முடிவு பண்ணிட்டார். சபைக்கு தான் தேவை. இப்ப பேதுரு ஊக்கமாய் ஜெபித்த அந்த ஜெபம் தேவ தூதனை புறப்பட பண்ணி அவர்களை வெளியே கொண்டு வந்தது. அதோடு நின்று விடவில்லை. வாசியுங்கள் அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 18 24 வரைக்கும். பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல. ஏரோது அவனை தேடி காணாமற் போனபோது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாய் இருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிளாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் புழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஏரோது அவனை தேடி காணாமல் பொழுது விடிஞ்சவன சேவர்களுக்கு ஒரே கலக்கம். என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அருமையான தேவ பிள்ளைகளை, ஜெபம் அப்படித்தான் உங்கள் எதிரிகளை முற்றிலுமாய் செயலிழந்து போக பண்ணும். அன்றைய ஜெபம் அதைத்தான் செய்தது. அவர்கள் என்ன நடந்தது என்று சிந்திப்பதற்கு முன்பதாக தேவனுடைய வல்லமை அங்கு எல்லாவற்றையும் முடித்துவிடும். ஒரு நொடி பொழுதிலே, ஒரு இமை பொழுதிலே அவர் சகலத்தை மறுரூபமாக்குகிற கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார், எல்லாவற்றையும் மாற்றுவார். ஜெபிக்கிற எலிசாவிடத்திலே இந்த ராஜாவின் வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், இனி என்ன இருக்கிறது? ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளி காசுக்கு விற்கப்படும், இனி என்ன இருக்கிறது? நாளைக்கு இந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசல்லே ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வாட்கோதுமை 2 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று அவன் வாக்கு பண்ணுகிறான். அப்ப அந்த வேலைக்காரன் சொல்றான், வானத்திலே மதகுகள் உண்டானாலும் இப்படி நடக்குமா? ஆம், அது நடக்கும், நீ உன் கண்களினால் காண்பாய், நீ அதில் சாப்பிட மாட்டாய் என்று சொல்லி கடைசியிலே சொன்ன வண்ணமாகவே நடந்தது. இவளுக்கு எதிராய் வந்த சீரியர்கள் எல்லாம் இஸ்ரவேலின் இராணுவத்தின் அந்த சத்தங்களை, திரளான சத்தங்களை கர்த்தர் எழுப்பின பொழுது அவர்கள் பயந்து அவர்கள் ஓடி போனார்கள். குஷ்ரோகிகள் 2 பேர் போய் நாம் அவரிடத்தில் போய் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று போகிற பொழுது அங்கு ஒருவரும் இல்லை என்று கண்டு தங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு வந்து வைத்துவிட்டு, இது நற்செய்தி அறிவிக்கிற நாள், நாம் இதை சொல்லாமல் போனால் பாவம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி அவர்கள் போய் ராஜாவுக்கு இதை அறிவிக்கிற பொழுது சில வேலைக்காரர்களை அனுப்பி அங்கு சோதிக்கிற பொழுது ஒன்றுமில்லை என்று கண்டு எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். அடுத்த நாளிலே சொன்ன வண்ணமாகவே நடந்தது. அருமையான தேவ ஜனமே, தேவன் சொன்னதை தேவன் செய்வார். இங்கு எந்த அதிகாரங்கள் வல்லமைகள் கர்த்தருக்கு முன்னதாக ஒன்றுமில்லை. தேவனை பார்க்கலாம் மேன்மையானது ஒன்றுமில்லை. எல்லா சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் கர்த்தத்துவங்களும் தேவனுக்கு கீழ்தான் இருக்கிறது. அவைகள் அவருக்குள்ளாய் அடங்கி இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனைத்தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிறவன் அவருடைய சித்தத்தை இங்கு நிறைவேற்றுகிறான். இங்கு ராஜாக்களை மாற்றுகிற கர்த்தர் இருக்கிறார். பூமியின் ராஜ்யங்களின் மேல் ஆளுகை செய்து அதை தமக்கு சித்தமானவனுக்கு கொடுக்கிற தேவன் நமக்கு இருக்கிறார். அதை செய்வதற்காக திறப்பிலே நிற்கிறவனைத்தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். இங்கு ஆதி திருச்சபை அதைத்தான் செய்தது. நடந்த காரியம் என்ன? எவன் எழும்பினானோ, எவன் விரோதமாய் எழும்பி நின்றானோ, எவன் விரோதமாய் எழும்பி நின்று இந்த சபை அழிக்க வேண்டும் என்று எழும்பினானோ, தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த மதவாதிகளுக்கு ஆதரவாய் செயல்பட்டானோ, யூத மதவாதிகளுக்கு ஆதரவாய் செயல்பட்டு சபையை பாழாக்க வேண்டும் என்று எழும்பினவனை தேவன் விட்டுவிடவில்லை. ஆதி திருச்சபையின் ஜெபம் இதைத்தான் செய்தது. 2 விதமான தேவதூதரை புறப்பட பண்ணினது. ஒன்று விடுதலையாக்குகிற தேவதூதன், இன்னொன்று சங்கரிக்கும் தேவதூதன். நடந்த காரியம் என்ன? அவன் அடித்த பொழுது அவன் புழுத்து செத்தான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஜெபிக்கிற திருச்சபைகளை, ஜெபிக்கிற விசுவாசிகளை கொண்ட சபைகள் அது வளர்ந்து பெருகும். அவைகள் அக்கினியாய் மாறும். அவைகள் தான் தேசத்தை சுதந்திரிக்கும்.
அவைகள் தான் ராஜ்யங்களை மாற்றும், ராஜாக்களை மாற்றும். இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட சபைகள் உருவாக வேண்டும். இதுதான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சபை. வேதத்திலே ஆதி திருச்சபை எப்படி இருந்தது என்று பார்த்து நாம் இவைகளுக்காக தீவிரமாய் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 1-11 வரைக்கும். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தங்கள் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்துக்கொண்டு போய் அவளுடைய புருஷனண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். சபையார் எல்லோருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆமென். இங்கே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அடுத்ததாக சபையின் ஆதி நாட்கள் நடந்த காரியம் என்ன? ஏமாற்றுகிறவனும் வஞ்சகனும் என்ன செய்ய முடியாது. பைபிள் சொல்லுகிறது, சங்கீதம் 1வது அதிகாரத்திலே, பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலே நிலை நிற்பது இல்லை. அப்ப இன்றைக்கு உள்ளே பாவத்தில் இருந்து ஒருவன் உள்ளே வருகிறான், அவன் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சபையில் அவன் வந்து தொடர்ச்சியாய் பாவத்தில் செய்து கொண்டே துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருப்பானால் அப்படிப்பட்டவன் மேல் நியாய தீர்ப்புகள் வர வேண்டும். ஜெபிக்கணும். துன்மார்க்கனை கண்டுட்டு துன்மார்க்கமாக இருக்காங்க அப்படின்னுட்டே இருக்கக்கூடாது. கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்பை அனுப்புன்னு சொல்லணும். ஜெபிக்கணும். இப்படிப்பட்டவர்கள் மேல் வருகிற நியாய தீர்ப்பு தான் மற்றவனுக்கு பயத்தை உண்டாக்கும். பணத்தில் ஏமாற்றுறவன், வரங்களை வைத்து ஏமாற்றுகிறவன், ஜனங்களை வஞ்சித்து ஏமாற்றுகிறவன், அதிகாரத்தை செலுத்துகிறவன், மதத்தை வைத்து, ஜாதியை வைத்து, அதிகாரத்தை வைத்து ஏமாற்றுவனை கண்டோமானால் பயந்து நடுங்கி கொண்டு எவனோ இன்னும் சைட்டனோட திறப்பில் நிற்கணும். தேவனுடைய சபைக்கான வைராக்கியம் இருக்க வேண்டும். தேவன் தன் சாட்டை எடுத்தார். தேவ ஆலயத்தை அவர்கள் கல்லர் கூடமாக்கின பொழுது, அதை வியாபார கூடமாக்கின பொழுது அவருடைய சாட்டை சுழட்டப்பட்டது. இன்னைக்கு தேவ ஜனமே தங்கள் சாட்டையை சுழட்டுகிற, முழங்கால்களை முடக்கி தங்கள் தேவனுடைய சாட்டையை சுழட்டுகிற ஜெப வீரர்கள், வீராங்கனைகள் எங்கே? கர்த்தருடைய யுத்தத்தை நடத்துகிறவர்கள் எங்கே? துன்மார்க்கள் அறுப்புண்டு போனால் நலமாய் இருக்கும். பாவியா ஒருத்தன் உள்ள வர்றது பிரச்சனை இல்லை, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனா திரும்பி போகணும். உள்ளேயே வந்து அவன் பாவியா வாழ்றதுக்கு இங்கே இடம் இல்லை. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், இப்போ ஒரு பாவத்தை ஒருத்தர் துணிகரமான பாவத்தை செய்கிறான், அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத பாவத்தை செய்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியானவர் சொல்லுகிறார், அவனை சபையை விட்டு வெளியே தள்ளு. தண்டனை கொடுக்கப்படுகிறது. இங்கே ஜனங்கள் மத்தியிலே பிரபலமாக வேண்டும் என்று சொல்லி ஏமாற்றுகிற ஒரு கூட்டம் வரக்கூடிய எழுப்புதலின் நாட்களில் இது நடக்கத்தான் போகிறது. அநேகருடைய சபைக்குள்ளாகவே மரணம், பரிசுத்த மரணம் இல்லை, சிலருடைய மரணம் துர்மரணமாக இருக்கும். அவர்களுடைய அநீதியை அறிந்திருப்பார்கள். அப்பொழுது ஜனங்கள் சொல்லுவார்கள், தேவன் நீதியுள்ளவர் என்று. எல்லா பாவத்தையும் செய்துவிட்டு தன் வாயை துடைத்து விட்டு நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்று சொல்லுகிற அந்த வேசியை போல ஒரு திரள் கூட்டமானது எழும்பி நின்று கொண்டு இன்றைக்கு எல்லா துணிகர பாவங்களையும் செய்து கொண்டு பலிபீடத்தை நின்று கொண்டு துணிகரமாய் நிற்கிறவர்கள் பலிபீடத்திலே சரிக்கப்படுவார்கள். தேவனுடைய பட்டயம் அவர்கள் மேல் புறப்படும். அப்பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் தன் மகிமை இன்னும் என்பதை வெளிப்படுத்துவார். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த குலைச்சலோடு ஆசாரியன் புறப்படுவானான அவனை தேவனை அடிப்பார். நடுக்கத்தோடும் பயத்தோடும் அவன் நின்று கொண்டிருக்க வேண்டும்.
இன்றைக்கு அந்த பயங்கள் போனது நிமித்தம்தான் இன்றைக்கு தேவனுடைய நாமம் வீணிலே வழங்கப்பட்டது, வியாபாரமாக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு கூட்டம் அதை வைத்து தேவனை பரிகாசமாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார் அல்லவா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவருடைய தேவனுடைய நாமம் கனஈனப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லவா. தேவனை பார்த்து சும்மா இருப்பார் என்று எண்ணி விடாதே தேவ ஜனமே. கர்த்தர் சொல்லுகிறார், உன் முழங்கால்களை முடக்கு, நான் இவர்கள் மேல் என் பட்டயத்தை செலுத்தட்டும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். நீதி செலுத்தணும், ஜெபத்துல நீதி செலுத்தணும். சங்கீதம் 149 6-8 வரைக்கும். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கும். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. அதனால்தான் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்ற வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படியே துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை தேவ ஜனமே. பாழாக்குகிற ஏலியையும் ஓப்னி பினேகாசும் இருக்கிற வரைக்கும் தேவ ஜனங்கள் தேவனை தேட மாட்டார்கள். ஜனங்கள் தேவனுடைய பலிகளையும் காணிக்கைகளையும் அருவருப்பாய் எண்ணினார்கள். ஏன்? அங்கு மேலே நிற்கிறவன் ஓப்னியும் பினேகாசும் ஏலியும். ஜனங்கள் எலும்பி நின்று பாவம் செய்து கொண்டு விக்கிரக ஆராதனை நிரம்பி வேசித்தனம் பண்ண தொடங்கின பொழுது வைராக்கியமான சகரியா சபையின் நடுவிலிருந்து எலும்பி ஈட்டியை எடுத்துக்கொண்டு போய் பாவம் செய்தவனை உருவ குத்தினான். அப்பொழுதுதான் வாதை நின்று போனது. அவன் எனக்காக வைராக்கியம் காண்பித்தான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு வைராக்கியம் உள்ளவர்கள் எங்கே? இவைகளெல்லாம் கண்டுவிட்டு போகிறவன்ல திறப்பில் நின்ற யுத்தத்தை நடத்த வேண்டும். கர்த்தாவே, அவன் மனம் திரும்பினால் மனம் திரும்பட்டும், இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பை அனுப்பும் ஆண்டவரே, நியாய தீர்ப்பை அனுப்பும் ஆண்டவரே. ஏலியும் ஓப்னி பினேகாசும் மரித்த பின்பதாக சாமுவேலை கர்த்தர் கொண்டு வந்த பொழுதுதான் ஜனங்கள் தேவன் பட்சத்திலே திரும்பினார்கள். இன்னைக்கு கர்த்தருகிற பயப்படுகிற பயம் இல்லாத நிலைக்கு காரணம் என்ன? துணிகரக்காரர்கள், துன்மார்க்கர்கள், பொய் சொல்லுகிறவன், தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவன். இப்படிப்பட்டவர்கள் மேல கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்காக ஜெபிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு வர வேண்டும். அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் பயப்படாமல் போகிறார்களாம். வேதம் சொல்லுகிறது, மாறுதல்கள் நேரிட வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அப்ப பயப்படுவார்கள். இங்க நடக்கிறதா? எப்ப பயந்தார்கள்? எல்லாருக்கும் எப்ப பயம் உண்டாயிடுச்சு? நான் ஏமாத்தினேன், நான் பிராடு பண்ணேன், நான் பொய் சொன்னேன், நான் உயிரோடு இருக்க முடியாது. பைபிள் சொல்கிறது, தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். அப்பதான் தேவ பயம் உண்டாகும். இன்னைக்கு தேவ பயம் இல்லாததுதான் இன்னைக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய சாபக்கேடாய் காணப்படுகிறது. சாக போகிற மனிதனுக்கும் புல்லு கொப்பாய் இருக்கிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதுக்கும் உன்னை உண்டாக்கின தேவனை மறக்கிறதுக்கு நீ யார் என்று கர்த்தர் கேட்கிறார். வேலைக்காரன் தன் எஜமானையும் வேலைக்காரி தன் எஜமாட்டியையும் கனம் பண்ணுகிறார்கள். குமாரன் பிதாவை கனம் பண்ணுகிறான், வேலைக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறான். நான் எஜமானால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப இந்த பயப்படாதவர்கள் மேல வருகிற நியாய தீர்ப்பு இவைகளை செய்கிறவர்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் தேவன் என்று அறிந்தோரை தேவனை மகிமைப்படுத்தியாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களை மனதில்லாது இருந்தபடியால் தேவனுடைய கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருள் ஆசையினாலும் குரோதத்தினாலும் நிறைந்தவர்களாக, பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாக, புறங்கூறுகிறவர்களாக, அவதூறு பண்ணுகிறவர்களாக, தேவ பகஞ்சருமாக, அகந்தையுள்ளவர்களாக, இருமாப்புள்ளவர்களாக, தகாதவனை யோசித்து பிணைக்கிறவர்களாக, பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களாக, வேதம் சொல்லுகிறது, உணர்வில்லாதவர்களாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களாய், சுபாவ அன்பில்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், இரக்கமில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் மேல் வருகிற தண்டனை அது நீதியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். ரோமர் 1வது அதிகாரம் அந்த கடைசி வசனத்தை வாசியுங்கள். அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுத்துகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். மற்றவர்கள் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள்.
அப்ப இவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள். இவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் இவைகளை செய்வது மற்றொரு பிரியப்படுவதுமாய் இருக்கிறார்கள். என் ஜனத்தின் காயத்தை மேல் பூச்சாய் கட்டுகிறார்கள், உள்ளேயோ அது சீல் பிடித்திருக்கிறது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பார்த்துவிட்டு அமைதியாய் ஏதோ நடக்கட்டும் அப்படின்னு போறதுக்காகலாம் கர்த்தர் உங்களை கூப்பிடலை. இவைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது முழங்கால் நின்று கதற வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் வர வேண்டும் என்று தீவிரித்து நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் பட்டயங்கள் இறங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இப்படிப்பட்டவன் அறுப்புண்டு போனால்தான் சபையிலே தேவ பயம் உண்டாகும். துன்மார்க்கனுக்கு நல் முடிவு இல்லை. தேவன் பொறுமையாய் தேவன் இருப்பார் என்று எண்ணிக்கொண்டிருக்காதிருங்கள். தேவனுடைய வேலை ஒன்று உண்டு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயம் என்று சடுதியில நாசம் அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாசம் வரும், நிர்பந்தங்கள் அவர்கள் மேல் வரும். இனி வரக்கூடிய நாட்களில் துன்மார்க்கர்கள் மேல் வருகிற நீதி தேவன் நீதி உள்ளவர் என்பதை காண்பிக்கும். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை அழைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் தேவன் எதிர்பார்க்காத சபைகள் மாற வேண்டும் என்று திறப்பில் நிற்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது திருச்சபை தன் ஜெபத்தினால் எல்லாவற்றையும் அசைத்தது, ராஜ்யத்தை அசைத்தது, ராஜாங்கங்களை அசைத்தது. எந்த ராஜாக்கள் எளிமையினர் அவர்களை நிர்மூலமாக்கினது. அவர்கள் எதை குறித்து கலங்கவில்லை, தங்கள் ஜெபத்தின் வல்லமையை அறிந்திருந்தது ஆதி திருச்சபை. ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த தொழில்நுட்பங்கள் அன்றைக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த பெரிய வேத அறிவும் பெரிய பாண்டியத்துவமும் அங்கு இல்லை, பெரிய ஞானம் அங்கு இல்லை, பெரிய அறிவாளிகள் அங்கு இல்லை. அவர்கள் தங்கள் முழங்கால்களை அறிந்திருந்தார்கள், அவர்கள் ஜெபத்தின் வல்லமையை அறிந்திருந்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் அதைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஒரு தலைமுறையை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமையை இன்னதென்று அறிந்திருக்கக்கூடிய ஒரு தலைமுறை. தங்கள் முழங்கால்களில் தான் அது இருக்கிறது, ஜெபத்தில் அது அடங்கி இருக்கிறது. ஆதி திருச்சபை அதை அறிந்திருந்தது. அவர்களுக்கு எதிராய் எதொன்று எழும்பி நின்ற பொழுதும் அவர்கள் தங்கள் முழங்கால்களை முடக்கி தேவனோடு நின்று கொண்டிருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு துன்மார்க்கர்கள் மேல் இன்றைக்கு நியாய தீர்ப்புகள் புறப்பட வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். பாவத்தை கண்டிக்கிற ஒரு நடைமுறை வரணும். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 19, 20, 21. மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2, 3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு பயமுண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஆமென். மூப்பனானவனுக்கு விரோதமாய் ஒருவன் செய்யும் பிராதை 2, 3 சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லோருக்கும் முன்பாக நீ கடிந்து கொள்ள வேண்டும். நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் நிர்ணயம் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கு கர்த்தராகிய இயேசுவுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாக கட்டளை. என்ன செய்யணும்? பாவம் செய்தவன் கண்டிக்கப்பட வேண்டும். அவன் யாரா வேணாலும் இருக்கட்டும், பாவம் கண்டிக்கப்பட வேண்டும். பெரிய ஆளு சின்ன ஆள்லாம் பார்க்க தேவையில்லை. பாவம் செய்திருக்கிறார்கள், செய்திருக்காங்கன்னா மற்றவருக்கு முன்னாடி சாட்சி இல்லைனா கண்டிக்க வேண்டும். இங்கே நம்ம ஜெபிக்கணும். பெரிய ஆட்கள் பாவம் செஞ்சால் அது பாவம் இல்லை அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கிறதுலே பெரிய சாபக்கேடு. இது மாறணும். அப்படிப்பட்டவன் சபையை விட்டு இறக்கணும். அவனுடைய பொறுப்புகளை விட்டு இறக்கப்பட வேண்டும். அவன் தன் பாவத்தை அவன் மனம் திரும்ப கொடுக்கப்பட்ட மனம் திரும்ப வாய்ப்புகளை அவன் பயன்படுத்தாத பொழுது அவனுக்கு மேல் வருகிற தண்டனை தான் நீதியாக இருக்கும். அப்பதான் மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும். தேவனை குறித்தும், தேவனுடைய நாமத்தை குறித்தும், தேவனுடைய ஊழியத்தை குறித்தும், தேவனுடைய வேலையை குறித்து ஒரு பயம் உண்டாகும். பாவத்தை சகித்து கொள்ளல, பாவத்தை வெறுக்கவும் பாவத்தை எதிர்க்கவும் தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். தீமையைத்தான் சகித்துக் கொள்ள சொன்னார், பாவத்தை இல்லை. பாவத்தை சகித்துக் கொள்வது என்பது தேவனுக்கு சிநேகிதனாக இருப்பது என்பது அர்த்தம். பாவிகளின் நாள்தோறும் அவர் சினம் கொள்ளுகிற தேவன். பாவத்தை சிநேகிக்க சொல்லலை, தீமையைத்தான் சகித்துக் கொள்ள சொன்னார். பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்டதாய் திருச்சபை மாற வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அது திருச்சபை இப்படித்தான் இருந்தது. அது ஜெபிக்கிற சபையாய், சகலத்தையும் மாற்றுகிற ஒரு சபையாய், அது சூழ்நிலைகளை கண்டு பயப்படாத ஒரு சபையாய், அது ராஜ்யங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு சபையாய் காணப்பட்டது. பாவத்தை கடிந்து கொள்ளுகிற சபையாய் காணப்பட்டது. பாவம் செய்கிறவன் உள்ளே இருக்க முடியவில்லை. சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவர்களை கனம் பண்ணினார்கள், பயந்தார்கள்.
ஐயோ அந்த கடவுள் எப்படிப்பட்டவர், ஏன் அநேகர் ஒரு கூட்டம் சேர்ந்தாங்க, ஒரு கூட்டம் சேர்றதுக்கே பயந்தாங்க. ஏன்னா அவர்கள் தங்களுடைய தேவனுக்கும் இந்த சர்வவல்லமையுள்ள தேவனுக்கு வித்தியாசத்தை பார்த்தார்கள். ஒரு பயங்கரமான தேவன், ஒரு பரிசுத்தமுள்ள தேவன், இந்த தேவனுக்கு விரோதமாக நடந்தால் அவ்வளோதான். ஒரு உண்மையான பயம் உருவானது, எல்லா இடத்துலையும் கனம் உண்டாயிற்று, தேவனுடைய நாம மகிமைப்பட்டது. அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.